T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மகரம் ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத ராசி பலன் காணலாம். இந்த ஆவணி மாதம் பஞ்சாங்கம் சில அறிவுறுத்துகிறது. அதாவது மத்திய மாநில அரசுகளுக்குள் சில பிரச்சனைகள் வரும். தங்கம் வெள்ளி விலை மாதம் முற்பாதி குறைந்து மாதம் பிற்பாதி விலை ஏறும். ஆவணி மாதம் 6ஆம் தேதி தேதி மழை வருகிறது. ஆவணி மாதம் 6ஆம் தேதி தேதி மழை அன்று வடமேற்கு திசையிலிருந்து வானம் மின்னல் மண்ணி இடி இடித்து மழை பொழிந்து கொண்டு வடகிழக்கு திசையை நோக்கி சென்றால் இந்த ஆவணி மாதம் நல்ல மழை பொழிந்து இருபோகம் விவசாயிகள் வெள்ளாமை செய்துக்கலாம். கிணறு, ஏரி, குளம், கொட்டா, ஆறு, நதி இப்படி வெள்ளம் பெருகெடுத்து ஓடும். ஆவணி மாதம் 6ஆம் தேதி வடமேற்கு திசையிலிருந்து வடகிழக்கு திசையை நோக்கி மின்னல் மின்னி இடி இடித்து மழை பொழிந்து கொண்டு போனால் இந்த ஆவணி மாதம் நல்ல மழை பொழியும். ஆவணி மாதம் 6ஆம் தேதி மழை இல்லாமல் காய்ந்தால் ஒரு போகம்தான் வெள்ளாமை பண்ண முடியும். விவசாயிகளுக்கு இந்த வருடம் கஷ்டம்தான். மகரம் ராசி என்பவர்களுக்கு ஆவணி மாத பொது பலன் காணலாம். மகரம் ராசி என்பவர்களுக்கு 3வது வீட்டிலே சனி வக்கரம், 6வது வீட்டிலே செவ்வாய், 7வது வீட்டிலே குரு. இந்த ஆவணி மாதம் இந்த 3 கிரகங்களும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. 1008 பிரச்சனை வந்தாலும் நீங்கள் அதிலிருந்து மீண்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா 6வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது இந்த மாதம் உங்களுக்கு உங்களை எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு எதிரிகள் யாரும் இருக்க மாட்டாங்க. வெளியில் கொடுத்த பணம், உங்களுடைய சம்பள பணம் இந்த மாதம் தாராளமாக உங்கள் கைக்கு வரும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை உத்தியோகம் சார்ந்த முன்னேற்றம், வளர்ச்சி மகரம் ராசி என்பதற்கு இந்த ஆவணி மாதம் உண்டு. இந்த ஆவணி மாதம் 7வது வீட்டிலிருந்து ஆவணி 5ஆம் தேதி வரை புதனும் குருவும் மகரம் ராசியை பாரு செய்கிறாங்க. உங்களுக்கு பாக்கியாதிபதி புதனாகவும் தைரிய வீரியஸ்தானாதிபதி குருவாகவும் இருக்கிறார்கள். இந்த ஆவணி மாதம் 5ஆம் தேதிக்குள் நகை ஆபரணங்கள், தங்க நகை வாங்கிறதுக்கு, புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கு, வீட்டு மனையோ விவசாய நிலமோ சொத்துக்கள் வாங்கிறதுக்கு அல்லது சொத்துக்கள் மூலம் பராமரிப்பு இந்த ஆவணி மாதம் 5 தேதிக்குள் மகரம் ராசி என்பதற்கு ஏற்படும். ஆவணி மாதம் 5ஆம் தேதி 8வது வீட்டிற்கு புதன் செல்கிறார். ஆவணி மாதம் முடிய 8ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கிறார். 8வது வீட்டில் பார்த்தீங்கன்னா 3 கிரகங்கள். சூரியன் 8வது வீட்டிலே ஆட்சி பெறும்போது ஆவணி மாதம் மகரம் ராசி என்பர்கள் அரசு சார்ந்த விஷயங்களில் கவனம். அதே மாதிரி சூரியன் 8ஆம் வீட்டில் செல்லும்போது உங்கள் அப்பா காரியங்கள் மூலம் உங்களுக்கு பிரச்சனை வரும். நீங்கள் சொன்னால் உங்கள் அப்பா ஏற்றுக்க மாட்டார். உங்கள் அப்பா சொன்னால் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க. பாம்பு படம் எடுக்கிற மாதிரி. பாம்பு பார்த்தீங்கன்னா திடீர்னு இருந்தாப்புல சிறுன்னு சீரும். ஏன்னா உங்களுக்கு 2வது வீட்டில் ராகு அமர்ந்திருக்கிறார். நல்லா சந்தோஷமாக தான் பேசுவீங்க. இருந்திருந்தாப்புல முகத்தை காட்டுவீங்க, கோவப்பட்டுருவீங்க. அது உங்கள் அப்பாவிடமா இருந்தாலும் சரி, உங்கள் குடும்ப நபர்களிடமா இருந்தாலும் சரி, உங்கள் நண்பர்களிடமா இருந்தாலும் சரி, இந்த மாதம் கொஞ்சம் முன் கோபம் இல்லாமல் உணர்ச்சி வசப்படாமல் மகரம் ராசி என்பர்கள் நடந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு 8ஆம் அதிபதி 8வது வீட்டிலே ஆட்சி பெறும்போது சிலருக்கு பார்த்திங்கன்னா கண் வலி, தலைவலி, சளி, காய்ச்சல், இருமல் இந்த மாதிரி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 8வது வீட்டிலிருந்து 2வது வீட்டை 3 கிரகங்கள் பாரி செய்யும்போது சிலருக்கு பல்வலி வரலாம். இந்த ஆவணி மாதம் உடனே மருத்துவம் பார்த்துக்கொள்ளுங்க. ஆவணி மாதம் 21ஆம் தேதி 9வது வீட்டிற்கு புதன் செல்கிறார். அப்போ பாக்கியஸ்தானம் பலமாகிறது. 9ஆம் இடம் பலமாகும் போது உங்களுடைய வியாபாரம் இந்த ஆவணி மாதம் உங்களுடைய பொருளாதாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். தந்தை வழியில் ஒற்றுமை உண்டு. உங்கள் பயண போக்குவரத்து பிரயாணங்கள் நன்றாக இருக்கும். அதாவது ஏதாவது ஒரு கோயிலுக்கு நீண்ட தூரம் பஸ்ஸுலேயோ ட்ரெயின்லேயோ
சென்று வருவதற்கான வாய்ப்புகள் ஆவணி மாதம் பிற்பாதி உண்டு. மகரம் ராசி என்பவர்களுக்கு 5, 10ஆம் அதிபதி 9வது வீட்டிலே நீச்சமாக ஆவணி மாதம் 16 வரை செல்கிறார். சனிச்செவ்வாய் பார்வையில் இருக்கும்போது ஆவணி மாதம் 16 வரை புதிதாக வண்டி வாகனம், வீட்டு மனை, வீடு, சொத்துக்கள் வாங்கிறது, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் கூடும். உங்கள் ராசிக்கு 9வது வீட்டிலே சுக்கிரன் நேசமாக இருந்தாலும் உங்கள் ராசி அதிபதியும் சுகஸ்தானாதிபதியும் பார்வை செய்யும்போது உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் கூடும். 5, 10ஆம் அதிபதி நேசமாக செவ்வாய் சனி பார்வையில் இருக்கும்போது ஆவணி மாதம் 16 வரை உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். பிள்ளைங்களை வந்து திட்டுறது, குறை சொல்கிறது, பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்களா அப்படின்னு நீங்கள் உரிமை எடுத்துக்கணும். அவங்கள வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆவணி மாதம் 16ஆம் தேதி 10வது வீட்டிற்கு சுக்கிர பகவான் வருகிறார். உங்களுக்கு தொழில் ஜீவனஸ்தானம் நன்றாக இருக்கிறது. விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் நல்லா வெள்ளாம் பண்ணிக்கலாம். விவசாயத்துக்கு வேண்டிய உபகரணங்கள், டிராக்டர் வாங்கலாம், போர்வெல் வாங்கலாம், ஆடு வாங்கலாம், மாடு வாங்கலாம். விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்கள் பூ மகசூல் கூடுதலாக வரும். உங்கள் ராசிக்கு 10வது வீட்டிலே சுக்கிரன் வரும்போது ஆவணி மாதம் பிற்பாதி சிறப்பு. மகரம் ராசிக்கு 2வது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார். தனஸ்தானத்திலே குடும்பஸ்தானத்திலே ராகு இருக்கும்போது குடும்ப பொறுப்பு உணர்ந்து ஆவணி மாதம் செயல்படுங்க. அன்பா பேசுறது, அரவணைத்து செல்ற மாதிரி இருக்கும். இருந்திருந்தாப்புல அடுத்தவர்களை மனம் நோகிற மாதிரி, பாம்பு வந்து சேர்ற மாதிரி கோவப்பட்டு பேசிடுவீங்க. 2வது வீட்டிலே ராகு இருக்கும்போது மகரம் ராசி என்பர்கள் மற்றவர்கள் மனம் நோகிற மாதிரி, குடும்ப நபர்கள் வேதனைப்படுற மாதிரி, உங்கள் பேச்சுக்கு பயந்து குடும்ப நபர்கள் வீட்டை விட்டு ஓடுற மாதிரி இந்த ஆவணி மாதம் பேசாதீங்க. 2வது வீட்டிலே இந்த மாதம் சந்திர கிரகணம் நிகழ்கிறது. 7ஆம் அதிபதி 2வது வீட்டிலே சந்திர கிரகணமாக ஒளி இழந்து செல்லும்போது மகரம் ராசி என்பர்கள் அனாவசியமாக தேவையில்லாமல் பணம் காசு இந்த மாதம் செலவு செய்யாதீங்க. அதே மாதிரி 2வது வீட்டிலே சர்ப்ப கிரகம் உடம்புக்கு ஒத்துக்காத உணவுகளை நீங்கள் வந்து சாப்பிடாதீங்க. பீடி, சிகரெட்டு, மது, போதை, இந்த மாதிரி உடலுக்கு ஒத்துக்காத உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடல் நலத்துக்கு தீங்கு தரும். அதே மாதிரி குடும்ப நபர்கள் வேதனைப்படுற மாதிரி பேசுனீங்கன்னா குடும்பத்தில் வந்து ஒற்றுமை குலையும். மகரம் ராசி என்பளுக்கு இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு வேண்டியது கிடைக்கும். அதாவது நீங்கள் வந்து பாம்பு மாதிரி உசுன்னு சீராமல் இருக்கும் வரை உங்களுக்கு உங்கள் குடும்ப நபர்களுக்கு ஒரு நிம்மதி, சந்தோஷம் இந்த ஆவணி மாதம் மிகச்சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு வந்து குருபலன் சிறப்பாக இருக்கிறது. திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் வரன் பார்த்தீங்கன்னா வரன் செட் ஆகும். இந்த ஆவணி மாதம் குடும்பத்தில் வந்து சுபகாரியங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு. T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.